வணக்கம். இது உங்கள் சிவி இசோன். சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான சம்பவம் என்னென்னா, இந்த வாரம் எவிக்ஷன் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டில் பற்றின அன்ஷிதா இருக்காங்க, அதுக்கு மேலே ஜெஃப்ரி இருக்காங்க. இதில் மிட்வீக் எவிக்ஷன் சொல்லி ஒரு பெரிய ரூமர் போயிட்டுருக்கு. அது ரூமராக இல்லை உண்மையாக நடக்க போதான்ற விஷயங்கள் தெரியல. ஆனால் அதுங்களே ஜெஃப்ரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு, பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னா, எனக்கு வந்து அதாவது தீபக் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இந்த கார்டன் ஏரியாவில், எனக்கு எப்படியும் சத்யா கூட தான் இந்த நியூ இயர் இருக்குன்னு நினைக்கிறேன்றாரு. செம்ம ஷாக்காக இருந்துச்சு. அதுவும் அவங்க அம்மா அப்பா வந்து போனதுக்கப்புறமா இந்த விஷயத்த சொல்கிறாரு. அது வரைக்கும் இதை பற்றி வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா அங்கே வந்துட்டு அவங்க பேசின விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஜெஃப்ரி அவங்க புகழ்ந்து பேசவே இல்லை. அதாவது அவனோட கேரக்டர் சொன்னாங்க. ஆனால் அவன் இங்கே இந்த வீட்டில் இந்த மாதிரி பண்ணான் அந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு பெருசாக அவங்க சொல்லவே இல்லை. அதிகப்படியாக அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், அருண் பிரசாத், தீபக், ஜாக்லின், அன்ஷிதா இப்படி தான் சொல்லிட்டு போனாங்க. ஸோ மேபி அது வந்து அவருக்கு வந்து தோணிருக்குமோ. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து முத்துக்குமரன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி அருணை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அவர் கணிச்சிருப்பாரான்றது தெரியல, எப்படி கணிச்சான்றது தெரியல ஆக மொத்தத்தில். ஆனால் அங்கே அந்த மாதிரி சொல்கிறாரு. இப்போ தீபக் வந்து நான் தாண்டா உன்னை நாமினேட் பண்ணேன், என்னோட செல்ல பிள்ளைக்காக அதை நாமினேட் பண்ணன்ற மாதிரி அடிச்சு விடுறாரு. சார் இப்படி தான் சாச்சனாவை நாமினேட் பண்ணிங்க, சாச்சனா போனாங்க, ஏன் இதுக்கு வந்து பம்பணும்? நல்லா ஆமாம் நான் தான் உன்னை நாமினேட் பண்ணேன்னு போல்டாக சொல்லுங்கள், எது தப்பே கிடையாது. நாமினேட் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்கு எல்லோரும் இருக்காங்க. இப்போ ஜெஃப்ரி வந்துட்டு இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், நான் வந்து எதிர்பார்த்தது வேறு, இங்கே நடந்ததே வேறு. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். எங்கள் வீட்லேயும் சரி, நானும் சரி, நாங்கள் எதிர்பார்த்தது இது கிடையாது. இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் எங்கள் ஃபேமிலியை இங்கே கூட்டிகிட்டு வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணது, இதெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கிட்டது, இதற்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நன்றியே சொல்லணும். இவ்வளோ நாள் நீங்கள் சகிச்சுக்கிட்டதுனால தான் என்னோடய ஃபேமிலி இந்த டைம் உள்ளே வர முடிஞ்சுது. இல்லைனா எப்படி அவங்க ஃபேமிலி வந்து இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி வந்துட்டு போக மாட்டார். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த நடக்கிற விஷயங்களை பற்றி பார்க்கும்போது தெரியுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஜெஃப்ரி சொன்ன மாதிரி ஜெஃப்ரி இந்த வாரம் போயிடுவார் நினைக்கிறீங்களா? இல்லைனா அதெல்லாம் கிடையாதுங்க, எப்படிங்க விஜய் சேதுபதி விட்டுருவார், கண்டிப்பாக பாருங்கள் பணப்பட்டி அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி தோணுதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.